அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நந்தகுமார் சார் வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா பார்க்கிறேன். ஒரு மன்னராட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் நடந்த போர்ல ஒரு ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறதா பார்க்கிறேன். இதுல விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய சாதனைய 30.4% வாங்கி அவரு 1977 ஆட்சி அமைச்சிருந்தாரு. அதை விட இப்ப சற்று ஏறக்குறைய இப்ப இது வரைக்கும் பார்த்தோம்னாவே ஒரு 34.84%, சற்று ஏறக்குறைய 1.5 கோடி பக்கமா வாக்கு அவரு கிராஸ் பண்ணியிருக்காரு. இது தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியும் ஆரம்பிச்ச முதல் தேர்தல்ல இது வரைக்கும் நம்ம பண்ணினது இல்லை. சோ இது நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தது கூட, எம்ஜிஆர் அவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய முதல் தடவை கட்சிகள் பதிவு பண்ண வாக்க பீட் பண்ணுவாரு. ஆனா எம்ஜிஆருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரான்னு தெரியல, சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப அதையும் பீட் பண்ணி தமிழகத்துல ஒரு மாபெரும் புரட்சியை செஞ்சிருக்காரு. அதோட ஒரு ஹை ப்ரொஃபைலா சிட்டிங் சிஎம் தோற்கடிச்சிருக்காரு. அத கூட பாத்தீங்கன்னாக்கா அவரு 2006 திமுகவுடைய எம்எல்ஏவா இருந்தவர். அப்ப திமுகவுடைய மாஜி எம்எல்ஏவை வச்சே திமுகவுடைய முதலமைச்சரை தோற்கடிச்சிருக்கிறது ஒரு பெரிய சரித்திர சாதனை தான். இது நம்ம இன்னும் உட்கார்ந்து நம்ம நைட் பார்க்கும்போது என்னென்னலாம் ரெக்கார்டு புதுசா இந்த தாவேகா கிரியேட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பட்டியலிட முடியும். அதோட அமைச்சர் பெருமக்கள்ல பெரும்பான்மையான அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் தோர்த்திருக்காங்க. சோ இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமான கட்சி, 76 ஆண்டு கால கட்சியையும் 3 ஆண்டுகளான கட்சியையும் அவங்க 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு பெரிய மாற்றம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல ஒரு பெரிய அளவுக்குலாம் ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாம் வெளியே பெரிய அளவுக்கு போகல. ஒரு 16-17 நாள் தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். பல ஊர்களுக்கு போகல, பல மாவட்டங்களுக்கு போகல. இருந்தாலும் அவருடைய அந்த திமுக எதிர்ப்பு பிரச்சாரம்ங்கிறது மக்கள் மத்தியில பெரு அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா நான் பாக்குறேன். குறிப்பா சொல்லணும்னாக்கா அந்த மன்னராட்சிங்கிறது, அதோட அந்த ஊழல் எந்த அளவுக்கு மலிஞ்சிருக்கு. ஐயா மோடி அவர்கள் இங்க வந்திருக்கும் போது கூட அவர் சிஎம்சின்னு சொல்லி அந்த ஒரு டேக் கொடுத்தாரு, கரப்ஷன் மாஃபியா கிரைம்னு சொல்லிட்டு. அந்த கேம்பெயினை என்டிஏ பெரிய அளவுக்கு அந்த சிஎம்சிங்கிற டேக்லைனை அவங்க எடுத்துட்டு போகல. ஆனா விஜய் அவர்கள் அந்த கரப்ஷன்ங்கிறது அந்த ஒரு பாயிண்டை எடுத்து பெரிய அளவுக்கு அவரு பிரச்சாரத்தை பண்ணினாரு. அது நான் சொன்ன மாதிரி தமிழகம் தழுவிய பெரிய பிரச்சாரம் இல்லைனாலும் அவரு போன இடத்துல பூரா இத பெரிய அளவுக்கு ஹைலைட் பண்ணும்போது அது மக்கள் கிட்ட நல்ல அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. மக்கள் ஒரு மாற்று சக்தி வேணும்னு நினைச்சிருக்காங்க. இது உள்ளபடியே ஒரு தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் பாக்குறோம். இது இந்த மாதிரி புது அரசியல் கட்சிகள் இன்னும் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரீங்க இல்ல பெரிய ஜாம்பவான்கள்ட்ட எல்லாம் வரணும்னாக்கா நமக்கு கட்டமைப்பு பயங்கரமா இருக்கணும். வேட்பாளர்கள் ஒரு பவர்ஃபுல்லான வேட்பாளர்கள் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா குறுநீல மன்னர்களா இருக்கக்கூடிய ரீஜனல் ஹெட்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். அந்த மாதிரி இருந்தா தான் நம்ம, அதோட பணபலம் பயங்கரமா இருக்கணும். அந்த அளவுக்குலாம் இவ்வளோ ஒரு பராக்கிரமங்கள் இருந்தா தான் ஒரு அரசியல்ல போய் ஒரு சாமானியனுக்கு அப்பாற்பட்டது அரசியல். இந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கிறவங்க தான் அரசியல்ல போட்டி போட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அத்தனையும் அடிச்சு உடைச்சு தகர்த்தெறிஞ்சிருக்கு. இது சில நேரங்கள்ல நமக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு மேல மாற்று கருத்து இருந்தாலும் இந்த மாதிரி பல புதிய சிந்தனைகளை, புதிய மாற்றங்களை விஜய் அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய இந்த வருகை கொண்டு வந்திருக்கிறது உள்ளபடியே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதா நம்ம பாக்குறோம். சோ இது உள்ளபடியே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை அரசியல் சார்ந்து. இப்ப ஏன்னா இளைஞர்கள் பெரிய அளவுக்கு விஜய பின்தொடர்றாங்க. அவங்கள எண்ணற்ற அளவுக்கு வசைபாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எப்பேற்பட்டவங்க, யாரு என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா
எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அவங்களெல்லாம் பத்திரமா வச்சுக்குங்க, கண்ணில் பாதுகாப்பா வச்சுக்குங்க, பெத்தவங்க எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இங்க ஏதாவது வந்து பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கெல்லாம் போயிருவாங்கங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்பட்டது. அவங்கள வந்து ஒரு பிலிட்டில் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 110 தொகுதியில வந்து அவங்க லீடிங் இருக்கிறாங்கங்கும்போது, இது ஒரு சாதாரண விஷயமே இல்ல. எவ்வளவு பெரிய கட்சிகளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி, எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான பிரச்சாரங்களை பண்ணியிருந்தா கூட, இந்த நிலைய வந்து ஒரு 2 வருஷம் 2 மாசம் முடிஞ்ச கட்சியினால வந்து இத தமிழகத்துல சாதிக்க முடியும்னா, இது வந்து அந்த இளைஞர்கள் கிட்டயும், பெண்மணிகள் கிட்டயும் வந்து இருந்த ஒரு அரசியல் வேட்கை, ஒரு மாற்றம்ங்கிறதுக்காக கிடைச்ச ஒரு வாக்கா பார்க்கிறேன். இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு புரிதல் இல்லன்னா கூட, இப்ப நம்மளே இருக்கிறோம்னா, நம்ம பல நாட்களாக, பல வருடங்களாக அரசியல் பேசினாலும், எல்லாத்துக்கும் அரசியல் 100க்கு 100% எல்லாம் தெரிஞ்ச பிரகஸ்பதிகள் யாருமே கிடையாது. எந்த ஃபீல்டுலயுமே கிடையாது. அப்புறம் அரசியல்ல மட்டும் எல்லாமே எப்படி சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இளைஞர்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நாங்க ஒரு ஷோ நடத்துறோம்னு ரவுண்டா சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு, அந்த இளைஞர்கள்ட்ட கேள்வி கேட்டதே அவங்கள பர்ப்பஸா எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே கேள்வி கேட்டு, அவங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணுங்கிற அளவுக்கெல்லாம் வந்து முயற்சிகள் செய்யப்பட்டது. பட் நான் என்ன பார்க்கிறேன்னா, அந்த மாரி இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் தெரியலனாலும், இனிமேல் வரப்போற காலகட்டங்கள்ல ஏன்னா எல்லா இளைஞர்களுக்கு சினிமாவும், விளையாட்டும் மட்டும் தான் அவங்களுடைய பிரதான பார்வையா இருந்த இடத்துல, விஜயனுடைய வருகை அரசியல் பால் வந்து அவங்கள இழுத்துட்டு வந்து, இப்ப வந்து அவங்க அரசியல் வந்து என்ன, ஏதுங்கிறத கத்துக்கும்போது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சிந்தனை மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய பிரதானமா இருக்கும். அது கட்டாயமா இன்னைக்கு வந்து தாவேகா வெற்றி பெற்றத மட்டும் நான் அடிப்படையா வச்சு சொல்லல. இந்த கூட்டம் வந்து இன்னும் அடுத்த 10 வருஷத்துல பல அரசியல் பாடங்கள படிப்பாங்க. அரசியல் விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கும் அத கடத்தும்போது நம்மளுடைய தமிழக சமுதாயம் வந்து ஒரு அரசியல் புரிதல்ல, அரசியல் சிந்தனையில வந்து ஒரு முன்னேற்றப்பட்ட சமுதாயமா இன்னும் வந்து ஒரு 5, 10 வருஷத்துல போகுங்கிறதுல எனக்கு பெரிய அதீத நம்பிக்கை இருக்கு. அதுவும் இந்த தமிழக வெற்றி கழகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றமா நான் வந்து பார்க்கிறேன். ரைட். உங்களுடைய விரிவான பார்வைகளை வழங்கியமைக்கு நன்றி நந்தகுமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.